Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் பீ டு காட். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீர் செய்த நன்மைகளை கர்த்தர் அப்பா இந்த வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. ஐயப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரது செயல்கள் எல்லாமே எண்ணி முடியாத அதிசயங்கள் மாத்திரமல்ல, அவைகளை கர்த்தர் எப்படி செய்தார் என்று ஆராய்ந்து பார்க்க நாம் ஆரம்பிப்போமானால் அது நமக்கு விளங்காததும் நமது அறிவுக்கு எட்டாத காரியங்களாகவும் இருக்கும். நாம் நமது சின்ன அறிவு கட்டினதை பெரிதாக நினைத்து கொண்டு நாம் செய்ய ஆரம்பிப்போம். நல்லதுதான், ஆனால் அது எங்கே போய் முடிந்துவிடும் என்று நம்மால் தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் நாம் கர்த்தர் செய்ய நினைக்கின்ற காரியங்களை இப்படித்தான் இருக்கும் என்று ஆராய்ச்சி செய்யவும் முடியாது. அது மட்டுமல்ல, இப்படியாக அவர் செய்கின்ற அதிசயங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காத காரியமாகவும் இருக்கும். இதை விளக்கும் வகையில் நடந்த காரியத்தை இந்த வசனத்துக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக.
எனக்கு அருமையானவர்களே, புதிய வீட்டுக்கு நாங்கள் போன பிற்பாடு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அப்பொழுது சபை இன்னும் மேலே கட்டப்படாமல் இருந்தது. அந்த குடிசைக்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம். அப்போ நிறைய வயதானவர்கள் பின்னால் எங்கள் மாதவருக்கு பின்னால் இருக்கிற கிராமத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவங்க கையில் பைபிள் இருக்காது, நிறைய பேருக்கு படிக்க தெரியாது. அதனால் நான் ஒரு காரியத்தை யோசித்தேன். பேசாமல் நாம் ஒரு பெரிய டேப் ரெக்கார்டர் வாங்கி, அப்போ டேப் ரெக்கார்டர் தான் இருந்தது. டேப் ரெக்கார்டரில் நம்ம பைபிளை வாசித்து அத்தியாயமாய் வாசித்து அதை நிறைய கேசட்ஸாக போட்டு அந்த கேசட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போய் பாட்டிமாங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து வீட்டில் எல்லாருக்கு வீட்டையும் கட்டாயம் டேப் ரெக்கார்டு இருக்கும், போட்டு கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் என் மகனும் இரவு வேளையிலே மேலே மாடியில் இருந்து நாங்கள் இந்த காரியங்களை என் மகன் வாசிக்க அதாவது ஆர்கனில் பின்னால் பேக்ரவுண்டு மியூசிக் கொடுக்கும்போது நான் தமிழில் படித்து கொண்டிருப்பேன். படித்து கொண்டிருக்கும்போது திடீர்னு கீழே நிறைய நாய்கள் சென்று சத்தம் போட்டு பயங்கரமாக கூச்சல் போடும். இது அப்படியே அதில் ரெக்கார்ட் ஆகிடும். என்ன செய்யுது தெரியாமல் முடிந்த வரையில கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய எழுதிய சுவிசேஷத்தின் ஒரு 15-20 அதிகாரங்கள் நாங்கள் இப்படி வாசித்து முடித்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதற்காக நான் போய் அந்த கவுண்டரில் நின்று கொண்டிருந்த போது எனக்கு தெரிஞ்ச சிபிஎம்ஐ சேர்ந்த ஒரு லாயர், அவர் அந்த பக்கத்தில் அந்த இன்னொரு கவுண்டர் நின்றுட்டு இருந்து அவர் அங்கிருந்து வந்து எட்டி பார்த்து நான் ஊழியம் செய்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். அவர் சொன்னார், பாஸ்டர் தயவுசெய்து நீங்கள் இது எலக்ட்ரிசிட்டி பில் கட்டின உடனே போயிடாதீங்க, ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னாரு. சரி, நான் காத்து கொண்டிருந்தேன். அவர் அது முடிச்சுட்டு வந்து நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டி முடிச்ச உடனே என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன். அவருக்கு ஃபேமஸ் லாயர் ஹைகோர்ட்டில். அப்படி கேட்ட உடனே அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னாரு. என்ன ஆசை அப்படின்னாரு, அதாவது ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் அழகாக ஒரு கேசட்டில் வாசித்து அதை கேசட்டாக வெளியிட வேண்டும், அற்புதர் இயேசு என்ற பெயரில் வெளியிடணும் அப்படின்னு சொன்னார் அவர். நான் சொன்னேன், அப்படின்னா நான் நல்லதான் பிரதர், நான் கூட ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. படிக்க தெரியாதவங்களுக்கு ஆடியோ பைபிள் நானே வாசித்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா, வெரி குட். ஆனால் எனக்கு இந்த காரியத்தை செய்யறதுக்கு நான் யார் வாய்ஸை போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சாஃப்டாக பேசுகிறவர் நீங்கள் தான், உங்கள் குரலாக தான் இருக்குது. அற்புதங்களை பேசுகிறதுக்கு ஒன்று கத்தக்கூடாது, சாஃப்டாக பேசணும். அதனால் உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது நான் சொன்னது, நீங்கள் சிடிஎம் இருக்கீங்க, அவங்க வெளியே ஊழியக்காரங்க யாரையுமே கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஊழிய காரியங்களுக்கு பெரியதாக நினச்சி எடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பேச வச்சு அப்புறம் அந்த கேசட்ஸ் எல்லாம் வீணாக போட போகுது பிரதர்னு. இல்லை நான் ஆண்டுகிட்ட நல்லா தெளிவாக ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த காரியத்தை செய்கிறேன். அடுத்த வாரத்தை நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த HBIயில் இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ரெக்கார்டிங் தியேட்டரில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் மார்க் பண்ணி வச்சுருந்தார். அதாவது இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 4 சுவிசேஷங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த முக்கியமான அற்புதங்களை வாசித்து 1 மணி நேரம் ஒரு சின்ன இது கேசட்டாக வெளியிடத்துக்கு ரெடி பண்ணார். நான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்க நான் வாசித்து எல்லாத்தையும் முடித்தேன். வாசித்து முடித்த உடனே அது ரொம்ப நல்லா வந்திருந்தது. மேலே அற்புதர் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு போட்டு ஒரு படம் போட்டு அது எல்லாம் ரெடி பண்ணி அவர் கொண்டாந்து கிட்ட காமிச்சார். நல்லா இருக்குது பிரதர் அப்படின்னு. எப்போ வெளியிட போகிறீங்க அப்படின்னு. இந்த சண்டே இல்லைன்னா எப்போ அப்படின்னு. சண்டே சர்ச்சில் பாஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு, அதை நான் செஞ்சுருக்கேன், கொண்டு பார்க்கலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா அவர் அதை கொண்டு போயிருக்கிறார். கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் பார்த்துருக்கிறாரு. பேரை எடுத்து மேலே பார்த்த உடனே குரல் ஆல் அவரண்டியன் இருக்கிறத பார்த்த உடனே யார் இவர் அப்படின்னு கேட்டுக்க, நான் பேரும் புரியாத பேராக இருக்குது. சொன்னார், இவர் கேத்தலிக்லேருந்து ரட்சிக்கப்பட்டு இப்போ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், பேங்க்லேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே மேலே வச்சு அந்த பிரதர்ஷிக்க வச்ச 5 கேசட்டையும் அப்படியே அங்கேருந்து தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கிறாரு. இதில் இருந்து புதுப்பட்டிலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது. இவர் அந்த 5 கேசட் எடுத்துகிட்டு அப்படியே நின்று பார்க்கும்போது அடுத்த நிமிஷம் அவர் என்ன நினச்சாரு தெரியல, டேபிள் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு ஜெபம் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு, இல்லை ஆண்டவர் இதை பிரதிஷ்டை பண்ண சொல்லி வெளியிட சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நாளிலே அதை பிரதிஷ்டை பண்ணி வெளியிடும்போது ஒரே நாளிலே 500க்கும் மேற்பட்ட கேசட்டுகள் அந்த நாளிலே
விற்பனைக்கு போக கர்த்தர் தாமே கிருபை செய்து நிறைய பேர் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், விசுவாசத்தை தூண்டக்கூடிய வகையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்கன்னு வந்து எனக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை எங்கள் ஆஃபீஸ்க்கு பேங்க்குக்கு வந்து சாட்சி கொடுத்தார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நம்ம சின்னதாக கர்த்தருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்யும்போது அதை கர்த்தர் பெரிய அளவிலே கர்த்தர் மாற்றி செய்வார். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று. எனக்கு அருமையானவர்களே, நாம் முயற்சி செய்வோம். கர்த்தர் காரியத்தை பெரிதாக மாற்றி நமக்கு கொடுப்பார். செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எங்கள் நினைவுகள் கர்த்தாவை எங்கள் வழிகளை காட்டிலும் உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய வழிகளும் மிகவும் பெரியதாக இருக்கிறது என்று நாங்கள் விதத்திலே வாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கும் கூட கர்த்தா வடிமையின் வாழ்வில் செய்த இந்த நன்மைக்காய் உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, அந்த சிபிஎம் பாஸ்டருடைய இதயத்தோடு பேசி அதை வெளியிட அன்றைக்கி நிறைய பேர் அங்கே பேசினாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆண்டவரே, இது யாரும் வெளியிருந்து ஒருத்தரை குறித்து வச்சு பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆனாலும் எல்லாரும் வாழ்த்து தெரிவித்து பெற்றுக்கொண்டார்கள் என்று கேட்டபோது கர்த்தாவே, என்னுடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆண்டவரே, அதே போல நாங்கள் உமக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நீர் எங்களோடு தொடர்ந்து அதை பெரியவளாய் மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.